கொண்டு வரப்பட்ட போது பழனிசாமி வாயை திறக்கல. வக்ஃப் போர்டு அதுக்கு எதிரான மசோதா கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கவில்லை. முத்தலாக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கவில்லை. விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கவில்லை. தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி எங்க போனார்னே தெரியல. நேத்து ஒரு சட்டம், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய என்ஜிஓக்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடாது என்று தடை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் பாராளுமன்றத்திலே. அதை எதிர்த்து நம்முடைய கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குரல் கொடுக்கிறோம், சண்டை போடுகிறோம். நம்முடைய முதலமைச்சர் அதற்கு எதிராக அறிக்கை வெளியிடுகிறார். பழனிசாமி கிட்ட இருந்து மௌனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. 100 நாள் வேலை, அதை நாசம் செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. அதற்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு எந்த மாநிலம் பிடிக்கும்னு தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு அங்கே ஆளுநராக போகக்கூடிய வாய்ப்பை தருவார். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி தமிழர்களுக்கு எதிரான கூட்டணி. அந்த கூட்டணி இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு பிடி மண்ணை கூட அவர்களுக்கு சொந்தம் என்று எடுத்துவிடக் கூடாது.